சும்ம பிறகு. அவ பிறகு என்றால் என்ன அர்த்தம்? இந்த பிறகுன்னு சொல்லும் போதே ஃபுல்லா உங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் கண்ணுக்கு முன்னாடி வந்துடணும், சிந்தனையில வந்துடணும். அதாவது என்ன, மழை இறங்குது, விவசாயிகள் விதையை விதைக்கிறாங்க, அந்த விதை பூமிக்குள்ளார போகுது, பிறகு பூமியிலிருந்து முளைக்கு எல்லாம். சும்ம பிறகு ஷக்கக்னா, ஷக்க யஷுக்கு ஏற்கனவே நம்ம படித்தோம். ஷக்க யஷுக்கு பிளந்தோம், அல் அர்த பூமியை ஷக்கன் பிளப்பதாக. அப்ப நல்ல இந்த பூமியை பிளந்து கொடுத்தோம். يقول الطبري ثم يقول الله تعالى ثم فتقنا الأرض فصدعناها بالنبات. இந்த பூமியை நாம் திரிக்க வைத்தோம். புரியுதுங்களா? அப்பதானே அதிலிருந்து வெளியேறும். அதை நாம் உடைத்து கொடுத்தோம். யாருக்காக வேண்டி? இந்த செடி கொடிகள் முளைவதற்காக வேண்டி. ثم شققنا الأرض شقا. شققنا என்பது முத்தக்கல்லிம் ஜமா, ஷக்க யஷுக்கு என்பதிலிருந்து. அதே போல இதிலிருந்து வந்த வார்த்தை தான் இந்த யுஷாக்கி. ومن يشاق الرسول من بعد ما تبين له الهدى لا اله الا الله ذلك بانهم شاقوا الله ورسوله. இதனுடைய ஃபாஅல வஸன்னா, ஆனா அர்த்தம் அங்க மாறிடும் அப்படியே. சும்ம பிறகு ஃபதக்னா, நாம் பிளந்தோம், தெரிக்க வைத்தோம், அல் அர்த பூமியை, ஃபஸத்தஅனாஹா, அந்த பூமியை நாம் வெடிக்க வைத்தோம், திறந்து கொடுத்தோம், பின் நபாத்தி, செடி கொடிகளுக்காக. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த பூமியை திறந்து கொடுக்கவில்லை என்றால் இந்த பூமியிலிருந்து எந்த விதமான விளைச்சல்களும் விளைந்திருக்காது. ஏன்? அல்லாஹ் பொளந்து கொடுத்ததுனாலதான் செடி கொடி உள்ளார போனுச்சு, அந்த விதைகள் உள்ளார போனுச்சு. அந்த செடி போன விதைகள் பிறகு உள்ளே இருந்து வெளியே வருகிறது. இப்ப மனிதன் சொல்லுவான், நாங்கெல்லாம் பொளந்து உள்ளார வச்சோம். சரி, நீ பொளந்து உள்ளார வச்சுட்ட, வெளியே வர்றதுக்கு நீ அங்கேயே பக்கத்திலேயே மம்முட்டியை வச்சுக்கிட்டு கடப்பாறையை வச்சுக்கிட்டு நீ அங்கே உட்காந்துக்கிய. அது எப்ப வரும்னு உனக்கு செய்தி அனுப்பும், போன் பண்ணுட்டு, அல்லது SMS அனுப்பும், வாட்ஸ்அப்ல அனுப்பும். அப்ப நீ திறந்து கொடுக்கலான்னு சொல்லி முடியுமா? நடக்கிற காரியமா? அல்லாஹு தஆலா தான் அந்த தாவரங்களுக்கு பூமிகளை பிளந்து கொடுக்கிறான். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, ஃபஅம்பத்னா, ஆக நாம் முளைக்க வைத்தோம், ஃபீஹா அந்த பூமியிலே, ஹப்பன் தானியங்க வித்துக்களை, யானி ஹப்ப ஸர்இ விவசாயத்துக்கு தேவையான அந்த வித்துக்களை. வஹுவ குல்லு மா அக்ரஜத்துல் அர்து மினல் ஹுபூபி. ஹப் என்றால் என்ன? பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த தானியங்கள். எப்படி? கல் ஹின்ததி வஷ்ஷஈரி, கோதுமை, பார்லி இவற்றை போல வகை ரிதாலிக்கு, இன்னும் அதல்லாத மற்ற அரிசி போன்ற பருப்புகள் போன்றவற்றை. வஇனபன், இன்னும் திராட்சையை, அதாவது திராட்சை செடியை. வகரம இனபின். வகதுபன், கதுப் என்றால் என்ன அர்த்தம்? யானி பில் கதுபி அர்ருதபா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், கதுப் என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, இது பொதுவா கம்புகள், தண்டுகளுடைய அந்த செடி கொடிகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது ஒன்று நம்ம இது இருக்கு பாருங்க, அதாவது அரிசி, பருப்பு, இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அரிசி, கோதுமை எல்லாம் வெறும் அந்த காம்புல அப்படியே முடிஞ்சிடும். இன்னொன்னு இருக்குது பாருங்க, அதாவது மரமா முளைச்சு அதுல இருந்து வருது பாருங்க, அதுவெல்லாம் இந்த கதுப் என்ற வார்த்தைக்குள்ளார வரும். யானி பில் கதுபி அர்ருதபா வஹுலு மக்கத யுஸம்மூன அல் கத்த அல் கதுப். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வகத்பன் என்றால் ஐ அல் ஃபிஸ்ஃபஸா, அல் ஃபிஸ்ஃபிஸா. அல் ஃபிஸ்ஃபிஸானா இது ஏதோ ஒரு வகையான ஒரு செடி. அல் பிர்சிமுல் ஹிஜாஸி. இதுக்கு இங்கிலீஷ்ல அல் ஃபைஃபான்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நான் குரூப்ல உங்களுக்கு அதனுடைய இமேஜை போடுறேன், பார்த்துக்குங்க. அல் அனஃப் என்றா பொதுவா நம்ம இந்த கீரை வகைகளையும் எடுத்துக்கொள்ளும். வஇனபன் வகத்பன், அதாவது தண்டுகளில் முளைக்கக்கூடிய உணவுகளையும் அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்து கொடுக்கிறான். கீரைகளை அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்து கொடுக்கிறான். வஸைத்தூனன், எதன் மூலமாக? ஜெய்தூன் எண்ணெயை, ஜெய்தூன் காயை சாப்பிடுறீங்களா, அந்த ஜெய்தூன் மரத்தை அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்து கொடுக்கிறான். வநக்லன், பேரித்த மரங்களை அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்து கொடுக்கிறான். வஹதாயிக, ஹதாயிக் என்பது ஹதீகத்துன் உடைய பன்மை, தோட்டங்களை அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்கிறான். எத்தகைய தோட்டங்கள்? குல்பன், மிக அடர்த்தியான, ஐ அஷ்ஜாரன் ஃபீ பசாத்தின கிலாவின், ரொம்ப அடர்த்தியான மரங்களை உடைய.
இப்போ ஒரு தோட்டத்தில் வந்து செடி கொடிகளையும் பழம் தரக்கூடிய மரங்களையும் நீங்க நடுறீங்க. அது கடைசியில நல்ல பெருசா விளைந்து உயரமா வரும் பொழுது அதனுடைய கிளைகள் எல்லாம் ஒன்றுக்குள்ளார ஒன்று ஊடுருவி கொள்வது பாருங்க. சோ இந்த மாதிரி அடர்த்தியான தோட்டங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுக்கின்றான். வஸைத்தூனன் வநஹ்லா வஹதாயிக குல்பா. அடுத்ததாக வஃபாகிஹத்தன். இந்த குல்பன் என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் நம்ம பார்த்து செல்வோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் இப்ப நம்ம பார்த்தது. ரொம்ப அடர்த்தியான நெருக்கமான தோட்டங்களை. முஜாஹித் அவர்கள் சொல்கிறார்கள் ஐ தையிபத்தன், நல்ல மரங்களை உடைய, நல்ல நறுமணங்களை உடைய பழங்கள், நல்ல சுவைகளை உடைய பழங்கள் என்று முஜாஹித் ரஹிமஹுல்லா குல்பன் என்பதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள். அடுத்ததாக மற்ற பல அறிஞர்கள் பொதுவா எல்லா வகையான மரங்கள், அதாவது பல வகையான மரங்களை உடைய தோட்டங்கள் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். சில இப்னு அப்பாஸுடைய மற்றும் ஒரு அறிவிப்பிலே திவாலன், உயரமான மரங்களை உடைய தோட்டங்கள் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்களும் உயர்ந்த, அதாவது உயரமான பேரீச்ச மரங்களை உடைய தோட்டங்கள் என்ற அர்த்தத்தை சொல்கிறார்கள். கிரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது நல்ல அடர்த்தியான தண்டுகளை உடைய, இப்ப மாமரம், கொய்யா மரம், இது தென்னை மரம்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய தண்டு இருக்கு பாருங்க, நடு பகுதி, அது நல்ல தடிப்பமான மொத்தமான உறுதியான மரங்கள். ஆக இப்படி பல கருத்துக்களை அறிஞர்கள் குல்பன் என்பதற்கு, வஹதாயிக குல்பன் என்பதற்கு கூறுகிறார்கள். வஹதாயிக குல்பன் வஃபாகிஹத்தன் வஅப்பா. வஃபாகிஹத்தன், இன்னும் கனிகளை அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்யறான். ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அல்லாஹு தஆலா. அப்ப எல்லா கனிகளும் இந்த வாக்கியத்திற்குள்ளார, இந்த வாசகத்திற்குள்ளார வந்துடும். அடுத்து அப்பன். அப்பன் என்றால் என்ன? புற்பூண்டுகள், அதாவது கால்நடைகள் சாப்பிடக்கூடிய அந்த புல்கள் இருக்கு பாருங்க, அவற்றையும் அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்கிறான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம கவனிக்கணும். அது என்னவென்று சொன்னா, குர்ஆன்ல எதற்கு விளக்கம் தெரியுதோ அந்த விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். எதுக்கு விளக்கம் தெரியலையோ அதனுடைய முன்பின்னை கவனித்து சரி அல்லாஹு தஆலா இதை சொல்றான் என்று நம்ம புரிந்து கொண்டு நம்ம அதை அழகிய முறையில கடந்து போயிடணும். ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வர்றாரு. உமர் அவர்களே, அது என்ன புது ஒரு வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்பா என்று? இதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஃபாகிஹத்தன்னு சொல்லியிருக்கான், அது தெரியுது இது தெரியுது, அப்பாங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு சொன்னாரு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் என்றால், கையில ஒரு அசா இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையில ஒரு அடி கம்பு வச்சிருந்தாங்க. அவர் இப்படி கேட்டவனே சும்ம கால பிஹஸ்பினா மா கத அலிம்னா வ அல்கல் அஸா மின் யதிஹி. இங்க பாரு, நமக்கு எது தெரியுதோ அது போதும் என்று சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி அந்த கைத்தறியை தூக்கி போட்டாங்க. என்ன அர்த்தம்? இதுக்கு மேல நீ ஏதாவது குதர்க்கமா கேள்வி கேட்டா உனக்கு இந்த அடிதான் சொல்லி. அதாவது என்னன்னு சொன்னா, சில பேரு என்னமோ எல்லாமே அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசுவாங்க. அப்ப அவர் என்ன அர்த்தத்துல பேசினார் சொன்னா, இந்த அப்பன்கிற வார்த்தை அரபியில பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தையை போல பேசினார். அப்ப தனக்கு தெரியவில்லை என்றால் அது இல்லவே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லா காலத்திலுமே இருக்கிறாங்க. அப்ப உனக்கு தெரியல என்று சொன்னா அது அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து அறிஞர்களிடத்தில் கேளு என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை இப்படி எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப அப்பன் என்ற வார்த்தை அரபி மொழியில பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை அது. அதாவது அல் கலவு வல் மர்ஆ குல்லுஹு, கால்நடைகள் மேயக்கூடிய அந்த புற்பூண்டுகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஃபாகிஹத்தன் வஅப்பா மதாஅன் லக்கும் வலி அன்ஆமிக்கும். கவனிங்க, மதாஅன் அதாவது பலன் கொடுப்பதற்காக, லக்கும் உங்களுக்கும், வலி அன்ஆமிக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும். கவனிங்க, மதாஅன் லக்கும் வலி அன்ஆமிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் பலன் கொடுப்பதற்காக. அப்ப பழங்களை உங்களுக்கு பலன் கொடுப்பதற்காகவும் அந்த பழங்களுடைய தோள்களையும் புற்பூண்டுகளையும் உங்களுடைய கால்நடைகளுக்கு பலன் கொடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா படைத்தான். يقول أنبتنا هذه الأشياء التي يأكلها بنو آدم متاعا لكم أيها الناس
ومنفعة تتمتعون بها وتنتفعون والتي يأكلها الأنعام لأنعامكم. இந்த செடி கொடிகளை எல்லாம், இந்த தாவரங்களை எல்லாம், இந்த பழங்களை எல்லாம் மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய நன்மைகளுக்காக நாம் அவற்றை படைத்தோம். அதே போல இந்த கால்நடைகள் சாப்பிடுகின்ற உணவுகளை எல்லாம் அந்த கால்நடைகளின் நன்மைகளுக்காக நாம் படைத்தோம். மத்தாஅல் லக்கும் வலிஅன்ஆமிக்கும். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை பற்றி பேசுகிறான். இது அடுத்த சப்ஜெக்ட், இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். ஷர்த்துடைய எழுத்துக்கள் எது வந்தாலும் சரி, இதா, இன், மத்தா, அதே போல இதெல்லாம் நிபந்தனை ஷரத்துகளுடைய வார்த்தைகள். அதோட சேரும் பொழுது ஃபஅல மாதிக்கு ஃபஅல முதாரியுடைய அர்த்தம் வந்துடும். சபபுன் நுசூல், அந்நுசூல் என்றால் இறங்குதல், சபப் என்றால் காரணம். ஒரு வசனம் அல்லது ஒரு சூரா இறக்கப்பட்ட காரணம், எந்த ஒரு பின்னணி காரணத்தை வைத்து அல்லது நிகழ்வை வைத்து ஒரு சூறாவோ ஒரு வசனமோ இறக்கப்படுகிறதோ அதற்கு சபபுன் நுசூல் என்று சொல்லப்படும். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக் கொள்வோம். لا حول ولا قوة إلا بالله. اللهم انفعنا بالقرآن العظيم، اللهم ذكرنا بالقرآن العظيم، اللهم بارك لنا في كتابك. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.